இன்றைக்கி இந்த குன்றின் மணி விதைகளை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த குன்றின் மணி விதைகளை கேரளாவில் குஞ்சிக்குருன்னு சொல்லுவாங்க. இந்த குஞ்சிக்குருக்களை சேகரித்து கிருஷ்ணன் கோயிலில் காணிக்கையாக போடுற வழக்கம் இன்றளவும் நடைமுறையில் இருக்குது. இந்த குன்றின் மணிகள் செடிகளில் காய்க்காது, இந்த மாதிரி கொடிகளில் தான் கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த கொடிகளுடைய இலைகள் மருந்தாக பயன்படுகிறது. நம்ம உடம்புல நீர்க்கட்டால் ஏற்படுற வீக்கத்தில் இந்த இலைகளை அரைச்சி கற்றாக போடும்போது வீக்கம் குறைஞ்சி நாளடைவில் சரியாயிடும். இதனுடைய பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பூக்கள் அப்படியே காய்களாக மாறி கொத்து கொத்தாக இந்த மாதிரி காய்ச்சிருக்கும். இந்த காய்கள் வெடித்து விழுகிற மணிகளை சேகரித்து வச்சுக்குவாங்க. இந்த மணிகளை சாப்பிடக்கூடாது. இந்த மணிகள் மரணத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு விஷம். ஆனால் விஷமும் மருந்தாகுங்கிற வகையில் சில வகையான நோய்களுக்கு மருந்து தயாரிக்க ஆயுர்வேதத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் தங்கத்தை அளவிறக்கு இந்த விதைகளை பயன்படுத்துறதுனால தான் குன்றின் மணி தங்கம் கூட இல்லையாங்கிற வாக்கே உருவாச்சு.